நம்ம இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ் ஸ்கொயருடைய நம்பரையும் இந்த கான்ஸ்டன்ட் நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயருடைய கோபிஷியன்ட்டையும் 9 மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்க என்ன வரும்? 72 வரும். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்க 72 வரணும். ஆட் பண்ணாக்க -18 வரணும். இப்போ இந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரே ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷனில் ப்ளஸ் வந்ததுன்னா மல்டிப்ளிகேஷனில் +72 தான் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே இருக்க நம்பரை லெஸ் பண்ணணும். இந்த 18லேருந்து லெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. 18 தான் வரணும். ஆட் பண்ணி பார்க்கும்போது 18 வரணும். அப்போது 17 + 1 18 வருதா? 16 + 2 14 13 12 4 5 எங்கே இப்போ ஆட் பண்ணி பார்த்தாலும் 18 வருதா? ஓகே, மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள். 13 6 65 தான். 12 6 72. இப்போ மல்டிப்ளிகேஷன் வேல்யூ வந்துடுச்சு 72. அடிஷன் பண்ணும்போது ரெண்டுமே -12 -6 ஆட் பண்ணாக்க -18. இப்போ பாருங்கள், இது எப்படி வேணாலும் பிரித்து போட்டுக்கலாம். இப்போது 12 6 பிரித்து எழுதி போடுறோம். பார்த்துக்கோங்க. 8x² -12x -6x + 9 -12 -6 -18 ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்கு. ஆனால் இங்கே x² இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போ 8க்கும் 2க்கும் 4 டேபிள் காமனாக இருக்குது. உள்ள இப்போ 8க்கு 4 வெளில எடுத்துட்டோம். அப்போது 4 2s are 8 x × x x². இதனோட டேர்ம்ஸ் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ அடுத்த நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இதில் வந்து -12 இருக்குது. நமக்கு எக்ஸ் இருக்கிறது எக்ஸ் வெளில வந்துடுச்சு, 4 வந்துடுச்சு. அப்போ 4 டேபிளில் சொல்லிட்டே வாங்க. எப்போ 12 வரும்? 4 3s are 12. இதை அப்படியே போடுங்க. 2x - 3. இங்கே 2x - 3 இருக்கிறது அங்கே அப்படியே தூக்கி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இங்கே இது ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் எடுத்தால் என்ன இருக்குது? 6 தான் இருக்குது. இது காமனாக 2 வந்துடுச்சு. அப்போது -3 × 2 6. ஓகேங்களா? x1 வந்துடுச்சு. இப்போ -3 × -3 +9 ஆகிடுது. வேல்யூ கரெக்டாக வருதா? இப்போது 2x - 3 × 4x - 3. ஓகேங்களா? ஆன்சர் வந்துடுச்சா? இப்போ அடுத்த சம் பார்க்க போகிறோம். இதில் மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கா 27 × 2 எவ்வளோ வரும்? -54. 27 × 2. ஓகேங்களா? அடிஷன் பண்ணால் என்ன வரணும்? -15 வரணும். நான் சொல்லிட்டேன், மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மைனஸ் வந்தால் அங்கே வந்து ப்ளஸ் வந்தது, இங்கே மைனஸ் வந்தது. அப்போ எதுலேருந்து ஆட் பண்ணோம்? அடிஷனுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து ஆட் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். இப்போது ஆட் பண்ணால் 15லேருந்து அடுத்த நம்பரு 16 17 18 19. அதே ஒன்று தான். இப்போ மைனஸ் பண்ணி பாருங்கள். 16ல் 1 போச்சுன்னா 15, 17ல் 2 போச்சுன்னா 15, 18ல் 3 போச்சுன்னா 15, 19ல் 4 போச்சுன்னா வரும். நமக்கு வேண்டியது வந்துச்சா பாருங்கள். 18 3s are 54. ஓகேவா? ஓகே, இங்கே போடும்போது தான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இங்கே 2 காமனாக இருக்குது. நம்ம 18 3 எடுக்கும்போது 3 இங்கே போட்டால் டேபிள்ஸ் வராது. அதனால் ஃபஸ்ட்டு 18 போட்டுக்கிறோம். 2x² -18x + 3x. அப்போ தான் இந்த வேல்யூ கரெக்டாக 15x வரும். 18x -18xல் +3x மைனஸ் பண்ணாக்கா -15x. வேல்யூ கரெக்டாக வந்துடுச்சா? -27. இப்போது இது ரெண்டும் பாருங்க. இதில் x இருக்குது, x இருக்குது, 2 தான் இருக்குது. 2 காமனாக எடுத்துக்கிட்டு ரிமைனிங் ஒரே x தான். 2x² வந்துடுச்சா? இப்போ இந்த 18க்கு 2 காமனாக இருக்குது. என்ன பண்ணுறோம்? -9 போடுறோம். 2 9s are 18. எக்ஸுக்கு எக்ஸ் இருக்குது. இங்கே இருக்க நம்பர் அப்படியே தூக்கி இங்கே போடுங்க. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் தான் பார்க்கணும். இங்கே 3 இருக்குது, 3x இருக்குது, இங்கே x உள்ளே இருக்குது. +3னா ப்ளஸ் போட்டுக்கணும். அப்போது 3 × x 3x.
3 into 9 அதாவது மைனஸ் 9 இருக்கு, பிளஸ் 3 into மைனஸ் 9 மைனஸ் 27 எக்ஸ் மைனஸ் 9. இந்த 2xையும் ஃபஸ்ட்டு இதை ஃபேக்டர் போட்டுறோம், அப்புறம் இந்த 2xையும் இந்த 3ஐயும் போட்டுறோம். ஓகேவா? இப்போ என்ன தெரிஞ்சுன்னா ப்ளஸ் வந்துன்னா அந்த அடிஷன் நம்பர்லேருந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும், லெஸ் பண்ணிகிட்டே வரணும். மைனஸ் வந்ததுன்னா அந்த அடிஷன் நம்பர்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணினே போகணும். ஓகேங்களா? இந்த தெரிஞ்சதுன்னா ஃபேக்டர்ஸ் ஈஸியாக போட்டுருவாங்க. இன்னொரு சம் பார்த்துட்டிங்கன்னா புரியும். அதே தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்க 54, ஆட் பண்ணால் 15 ப்ளஸ் 15. இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, நான் சொன்னேன் இங்கே ப்ளஸ் வந்துன்னா டிக்ரீஸ் பண்ணிட்டு தான் போகணும். 15லேருந்து டிக்ரீஸ் பண்ணினே போனால் என்ன வரும்? 12, 11, 10, 2, 3, 4, 5, 9, 6 are 54. இங்கே ப்ளஸில் இருக்கு, இது ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு யோசிக்காமே போட்டுக்கலாம். இங்கே ப்ளஸ் வந்துன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க, அதுதான் கண்டிஷனு. இப்போது இந்த ரெண்டு நம்பரில் எது போடணும்னு யோசிக்கும் போது இது ரெண்டுத்தில் எதுன்னு நம்ம இங்கே யோசிக்கிறோம். இங்கே 2 தான் இருக்குது, 9 போட்டால் டேபிள்ஸ் வராது, அதனால் 6 எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். 2x² ப்ளஸ் 6x ப்ளஸ் 9x ப்ளஸ் 27. இப்போ பாருங்கள் 6 9 போட்டால் 15 வந்துடுச்சு. இப்போ ரெண்டுத்தையும் காமனாக இருக்குது, 2x காமனாக இருக்குது, இன்னொரு x உள்ளே போட்டுக்கிறோம். இங்கே 6க்கு 2 வெளில இருக்குது, 3 போட்டுக்கிறோம். இப்போது 3 into 2x 6x வருது. அடுத்தது பாருங்கள், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எதையும் யோசிக்காதீங்க, அப்படியே இங்கே போட்டுருங்க. இது ரெண்டுத்துக்கும் பாருங்கள், எக்ஸு 9xக்கு எக்ஸு வெளில உள்ளே இருக்குது, இந்த சிம்பிள் ப்ளஸ் போட்டால் போதும். ப்ளஸ் 9 into x 9x, 9 3 சார் 27 தானாகவே வந்துடும் எல்லாம். அப்போது x plus 3 ஒரு ஃபேக்டரு, 2x plus 9, 2x plus 9. ஓகேவா? இதுவும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது -80, அடிஷன் பண்ணால் -16. இப்போது உங்களுக்கு இது மைனஸ்னு வந்தாவே என்ன சொல்லிட்டேன், இன்க்ரீஸ் பண்ணி தான் போகணும். ஓகேவா? அப்போது 16ல் அடுத்தது என்னது, 17, 18, 19, 20, 21, 1, 2, 3, 4, 5. நமக்கு வேண்டியது 80 தான் வேணும். அப்போது 24 சார் 18 வந்துடுச்சா? ஓகே. இதில் இது மைனஸாக இருக்கும்போது இது ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் அங்கே -16 வரும். ஓகே, பிரித்து எழுதும்போது பார்த்துக்கோங்க. x² -20x ப்ளஸ் 4x -80. அப்போது x² 4x காமனாக எடுத்துகிட்டு இன்னொரு x இங்கே 20 இருக்கு, -20 அப்படியே போட்டோம். ஓகேவா? x² -20x, x -20 அப்படியே போயிடுச்சு. இது ரெண்டுத்துக்கும் பார்த்தா இங்கே x இருக்குது, அப்போ இங்கே வெறும் +4 போட்டால் போகிறோம். 4x into 4 into x 4x ஆயிடுச்சு. இங்கே 4 into 20 80 ஆயிடுச்சு தானாகவே, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். x -20 x² +4. ஓகேவா? சம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃபேக்டரைசேஷனு. ரெண்டே கண்டிஷன் தான். இந்த மல்டிப்ளிகேஷன் வந்ததுன்னா ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் வந்தால் டிக்ரீஸ் பண்ணணும், மைனஸ் வந்ததுன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். இது தெரிஞ்சால் நீங்கள் நம்பர் யோசிக்கவே வேண்டாம்.